வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அதை கொஞ்சம் கூட எலாபரேட் பண்ணி பேச போகிறோம். நம்ம வன்னியரசு அவர் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார். அதாவது முஸ்லீம்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக முஸ்லீம்களால் விஜய் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒன்றிய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பை விஜய் அவர்களுக்கு கொடுத்ததாக ஒரு தகவலை பதிவு செய்திருந்தார்கள். அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தெளிவாக பேச போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு திமுக முஸ்லீம்களை பகடைக்காயாக்கி முஸ்லீம்களை வச்சு ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட நினைக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டாம சரத்குமார் அவர்களும் 2 நாட்களுக்கு முன்பாக தளபதி அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதற்கும் நம்முடைய பதிலை இந்த வீடியோவில் கொடுக்க இருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ சரத்குமார் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக அவருடைய கட்சி மீட்டிங்னு நினைக்கிறேன், அதில் பேசும்போது இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக தளபதி அவர்கள் பேசியிருந்த விஷயத்தை அவர் கிண்டல் பண்ணி பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, நீ மும்மொழியை எதிர்க்கிறீங்க, ஹிந்தியை எதிர்க்கிறீங்க, ஆனால் ஒரு ஹிந்திக்காரரை கொண்டு தேர்தல் வியூகம் நடத்துகிறீங்க. பிரசாந்த் கிஷோரா அவர் தேர்தல் வியூகம் நடத்தினா வெற்றி பெற்றுவாராம், எப்படி வாங்க பார்க்கலாம், இது ஒய் ப்ரோ, வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் சரத்குமார் அவர்கள். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு தளபதி சொன்ன டயலாக் தளபதியினுடைய டயலாக் கிடையாது. இந்த டயலாக் உண்மையிலேயே அண்ணன் சீமான் சொன்னது. புரியுதா? சீமான் சொன்னது, சாட்டை துரைமுருகன் சொன்னது. தளபதி என்ன டயலாக் சொன்னார்னா, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜாகலாம் இருக்க வரல ப்ரோ அப்படின்னா, வரல ப்ரோ அப்படிங்கிறதான் அவர் சொன்னது. ப்ரோ அப்படிங்கிறது அதைத்தான் அதற்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் மறுநாள் நடந்த பொதுக்கூட்டத்தில் சீமான் வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இந்த வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற இந்த வார்த்தை ஃபுல்லாக எல்லா அரசியல்வாதிகளும் விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்படி பேசும்போது இந்த பக்கம் சீமான் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, கோமாளி அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஜெயம் ரவி, யோகி பாபு அவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. கிளாஸ் டீச்சர் ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்லும்போது ஜெயம் ரவி சொல்லுவார் தேன்மொழி கனிமொழி அப்படின்னு சொல்லுவார். சொன்னதை இவர் சைலண்டாக சொல்லுவார், அதை யோகி பாபு கொஞ்சம் சத்தமாக சொல்லுவார். சொன்ன உடனே இது எல்லாருமே சிரிப்பாங்க, நைஸ் ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. நைஸ் ஜோக்குன்னு சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஜெயம் ரவி சொல்லுவார், அது ஏன் ஜோக் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதே மாதிரி ஆகிப்போச்சு சீமானுடைய நிலைமை. சீமான் தான் இது வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு சொன்னார். தளபதி அதை இமிட்டேட் பண்ணியிருந்தார். புரியுதா? அதே மாதிரி சீமான் பேசின வார்த்தையை அப்படியே எடுத்து தன்னுடைய பாணியில் பேசியிருந்தார். இது இப்போ என்னென்னா தளபதியினுடைய டயலாக் மாதிரி ஆகி தளபதியை கிண்டல் பண்ணுறோம், தளபதிக்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாருமே இந்த வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னா ஒரு தகவலுக்காக தான். சரியா? சரி, இப்போது சரத்குமாருடைய விஷயத்துக்கு வந்துடுவோம். சரத்குமார் அவர்கள் தளபதியை பற்றி பேசுகிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா? மாமியாருடைய கனவை வயசான காலத்தில் அவர்கள் கண்ட கனவு, என்னைக்கு என் சரத்குமார் மருமகன் முதலமைச்சர் ஆவார்னு கனவு கண்டுட்டு இருந்த அந்த மாமியாருடைய கனவை நிறைவேற்ற துப்புல்லாத ஒரு சரத்குமார் ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பொதுக்குழுவில் பேசியிருக்கிறாரு. என்னுடைய மாமியார் கனவு கண்டு கொண்டு இருக்கிறார், நான் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு வாரத்தில் ராத்திரி 3 மணிக்கு கனவு கண்டு எந்திரிச்சு மறுநாளே கட்சியை கொண்டு போய், மறுநாளே 1 மணி நேரம் கூட ஆலோசனை செய்யலாம், மறுநாளே கட்சியை கொண்டு பாஜகவிடம் ஒப்படைச்சு, அதில் கொடுக்கறதுக்கு என்ன இருந்துன்னு சொல்ல, மொத்தமே கட்சியில் இருந்தது 4 பேர். புரியுதா? அந்த 4 பேரையும் கொண்டு பாஜகவில் அடமானம் வச்சு அதன் காரணமாக விருதுநகர் தொகுதியை தன்னுடைய மனைவிக்கு கேட்டு பெற்று அங்கே நக்கிட்டு போய், அதற்கு பிறகு இப்போது பாஜக கட்சியில் மாநில பொறுப்புகள் அறிவிக்க இருக்கிறார்கள். அதில் எப்படியாவது தலைவர் கிடைக்க வாய்ப்பு இல்லை, அந்த துணைத் தலைவர் அந்த பொறுப்பையாவது எப்படியாவது தந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு காவடி தூக்கிட்டு இருக்கிறாரு சரத்குமார். நான் ஒரு கட்சியை கலைச்சிட்டு வந்துட்டேன், அதனால் என்ன நீங்கள் மரியாதை கொடுக்கணும், எனக்கு நீங்கள் கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கும்பல்களிடம் மத்திய பாஜகவிடம் கெஞ்சி பிழைப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. அப்போ தன்னுடைய இருப்பை இங்கே காட்டணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி யாரை டார்கெட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா விஜய் தான். விஜய் அவர்களை பற்றி பேசுனா அது ஒரு நியூஸ், அது ஒரு சென்சேஷனல் நியூஸ், அது எல்லா இடத்துலையும் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக அவர் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறார்.
ஆனால் அந்த பேச்சில் பேசும்போது முழுக்க முழுக்க ஒரு ஹிந்திக்காரனாக ஹிந்தி ஆதரவாளர் மாதிரியே பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, நீ மும்மொழியை எதிர்க்கிற, ஹிந்தியை எதிர்க்கிற, ஆனால் ஒரு ஹிந்தி பேசக்கூடிய ஒருத்தரை வச்சு எப்படி தேர்தல் வியூகம் வகுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இது ஏதோ பெரிய அறிவாளித்தனமாக கேட்டது மாதிரி கேட்டிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடியவனும் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறான். முதல்ல சரத்குமார் அவர்கள் நல்லா தான் இருந்தார். இன்னைக்கு இந்த சங்கி கூட்டத்தோடு சேர்ந்தாரோ அப்போ இருந்தே முழு முட்டாளாக மாறிவிட்டார். ஹிந்தியை இங்கே யாருமே எதிர்க்கல. ஹிந்தி அப்படிங்கிறது ஒரு மொழி. இந்த மொழியை ஏன் எதிர்க்க போகிறோம்? தேவையே கிடையாது. ஹிந்தியை யாரும் எதிர்க்கல. ஹிந்தியை ஏன் வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்முடைய கோரிக்கை, இங்கே நம்முடைய நோக்கமே. ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம். ஹிந்தி அப்படிங்கிற மொழியையோ வேற எந்த மொழியையுமே நம்ம எதிர்க்கல அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம தெளிவுபடுத்திட்டோம். நாம மட்டுமல்ல, ஹிந்தி தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வேண்டாம், ஹிந்தி திணிப்பு வேண்டாம் அப்படிங்கிறதா எல்லாருடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகமும் தளபதி அவர்களும் மும்மொழி கொள்கையை எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் சரத்குமார் அவர்கள் முழுக்க முழுக்க ஹிந்திக்காரனுக்கு பிறந்தது மாதிரியே தன்னுடைய ஹிந்தி விசுவாசத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். அதுக்கு இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, அடுத்த மாநில பொறுப்பு போட போகிறாங்க இல்லையா, அதில் அந்த துணைத் தலைவர் போஸ்டிங் அது கிடைச்சிடாதா அப்படிங்கிற நப்பாசையெல்லாம். சரி, ஓகே, அது இருக்கட்டு. அடுத்து நம்ம வன்னியரசு, நேற்றைக்கு நம்ம வன்னியரசருடைய விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். இன்னும் கூடுதலாக என்ன தகவல் அப்படின்னா, திமுக அடுத்த 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இந்த 2026 தேர்தலை சந்திப்பதில் இதுவரையிலும் மக்களுக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை சொல்லி வாக்கு கேட்டு அதன் மூலமாக வெற்றி பெறுவதில் இங்கே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதில் அதிகமான வாக்குகளை பெற்றார்கள் என்றால் அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள். ஆனால் இங்கே திமுக என்ன மாதிரி ஒரு கேமை விளையாடுது அப்படின்னா, முஸ்லீம்களை முன்னிறுத்து, முஸ்லீம்களை பகரைக்காயாக ஆக்கி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு முஸ்லீம்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட 7-8% வாக்குகள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு பல்காக போய் விடுது. ஏன் அப்படின்னா, ஆப்போசிட்டில் பாஜக இருக்கிறது. அதிமுக அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாக இல்லை, வலுவாக இல்லை. அதிமுக எந்த நேரத்தில் வேணாலும் பிஜேபியோடு இணைந்து போகலாம். ஏன்னா ஏற்கனவே கடந்த 5 வருஷமாக 2016 to 2021 பிஜேபியோடய இருந்தாங்க. 2021 பிஜேபியோட கூட்டணி வச்சாருக்கு. பிறகு தான் அவர்களுக்கு ஞானோதயம் வந்துச்சு. ஆனாலும் முஸ்லீம்கள் அதிமுகவை நம்ப தயாராக இல்லை இப்போ இருக்கக்கூடிய சூழல். எனவே என்ன அப்படின்னா, ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லை, அதனால திமுக தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில், வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால தான் திமுகவை ஆதரித்து வந்தார்கள். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த பிறகு பரவலாக முஸ்லீம் சமூகத்தினுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. வயசானவர்களுக்கு, இந்த இஸ்லாமிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமென்றால் இப்போதைக்கு நம்மளை எதிர்க்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கணிப்பு என்ன அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது. அப்போது முஸ்லீம் வாக்குகள் நமக்கு கிடைக்கக்கூடிய, முழுமையாக கிடைக்கக்கூடிய இந்த முஸ்லீம் வாக்குகள், அதை நம்பி தான் நம்ம தேர்தலில் நிற்கிறோம், களத்திலே நிற்கிறோம். அந்த வாக்குகளை வாங்கிவிட்டு அந்த மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதை நம்பி நிற்கிறோம். அந்த வாக்குகளுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னு சொன்னால், விஜய் அவர்களை எப்படியாவது பாஜக பக்கம் கொண்டு சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி திமுக நினைக்குது. அதற்கு அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வழிமுறை தான் இந்த பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த பிஜேபி பி டீம் முஸ்லிம்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மிகப்பெரிய புரண் இருக்கிறது அப்படிங்கிறத போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு திமுக இன்னைக்கு பல கட்ட முயற்சிகளை செய்து, இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா தாவேக்கா கிடையாது, முஸ்லீம் சமூகம் தான். எப்படியாவது இந்த முஸ்லீம் சமூகத்தை இந்த சமூகத்திலேருந்து தனிமைப்படுத்தி அதன் மூலமாக அவர்களை பயமுறுத்தி, நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அதன் காரணமாக வாக்கு அரசியலை செய்வதற்கு தான் திமுக எத்தனித்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த வன்னியரசு மாதிரியான ஆட்களை வச்சு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சனம் செய்வதற்கும் இது மாதிரியான பொய்யான தகவல்களை பரப்பவும் செய்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம் சமூக கூட்டணியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட தான் கேட்குறோம். என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது முஸ்லீம்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை நாடாதபடி, முஸ்லீம்கள் தமிழகத்தை வெற்றிக் கழகத்தை ஆதரிக்க கூடாது என்பதற்காக இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல விஜய் துப்பாக்கி அப்படிங்கிற படம் எடுத்தார், பீஸ்ட் அப்படிங்கிற படம் எடுத்தார். இதில் முஸ்லீம்களை தீவிரவாதியாக காண்பித்தார், சித்தரித்தார். அதனால் அவர் முஸ்லீமுக்கு எதிரி அப்படின்னாங்க. யார் சொல்கிறா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, இது மாதிரியான கட்சிகள். சரி, 2011 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இதே மனிதநேய மக்கள் கட்சி உட்பட முஸ்லீம் அமைப்புகள் அங்கம் வகித்தது.
அந்த அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய, அதிமுகவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய கட்சியாக இருந்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி. நான் கேட்குறேன், இன்றைக்கு விஜய் அவர்கள் துப்பாக்கி படம் எடுத்தார், முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரித்தார்னு சொல்லி அதன் காரணமாக அவருடைய அரசியலை முடக்கணும்னு நினைக்கக்கூடிய அல்லது அரசியலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க நினைக்கக்கூடிய இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் ஏன் 2011 தேமுதிகவோடு கூட்டணி வைத்தீர்கள்? தேமுதிக, அதாவது விஜயகாந்த் முஸ்லீம்களை தீவிரவாதியாக சித்தரித்து எடுத்ததை விடவுமா மிகப்பெரிய கடுமையான படங்களை விஜய் அவர்கள் எடுத்து விட்டார்கள்? இதுக்கெல்லாம் காரணமே விஜயகாந்த் தானே. விஜயகாந்த் தானே இந்த படங்களெல்லாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு கான்செப்டை தமிழ்நாட்டில் உருவாக்குனது. அப்போ அந்த விஜயகாந்தோட நீங்கள் கூட்டணி வச்சிங்களே, அது எந்த வகையில் நியாயம்? சரி, இந்த துப்பாக்கி படம் ஓகே, அது எந்த இடத்துலையுமே நம்ம அதை சரின்னு சொல்லலை. ஒரு சினிமாவாக அவர்கள் அது ஒரு கதையாக தேர்ந்தெடுத்து எடுத்தார்கள். ஆனால் அந்த கதையின் பின்னால் இருக்கக்கூடிய வழி என்ன, இந்த கதை இப்படி ஒன்று எடுக்கக்கூடிய காரணத்தினால இதனால் இந்த சமூகம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் அந்த படத்தை எடுக்கப்பட்டது. தளபதி அவர்களும் அந்த அரசியல் சார்ந்த புரிதல் இல்லாமல், அது சார்ந்த புரிதல் இல்லாமல் அதை நடிச்சிட்டார். அவ்வளவுதான் விஷயம். என்ன, இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளில் இருந்து, ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளில் எல்லாத்துலேயுமே இந்த முஸ்லீம் தீவிரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்ரேட் வரக்கூடிய காரணத்தினால் அவர் அப்படி ஒரு படம் எடுத்துட்டார். ஆனால் உண்மையிலே அவருடைய மனநிலை அப்படியா? முஸ்லீம்களை எதிரியாக காண்பிக்கணுமானா வேண்டாம். இன்னும் சொல்ல போனால் தளபதி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களுடைய ஆதரவோடு, அன்போடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியினுடைய தலைவராக வரணும் அப்படிங்கிறதே சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சாதனை இன்னைக்கு தளபதி செஞ்சிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த சிறுபான்மை சமூகத்தினுடைய ஆதரவும் தளபதிக்கு வரும் அப்படிங்கிறது இயற்கை. அப்போ அதை எப்படியாவது முடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த கும்பல்களும் இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். அப்போ நீங்கள் அன்னைக்கு விஜயகாந்தோட கூட்டணி வைப்பதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அவர் கூத்தாடி ஒரு சினிமா நடிகருங்க, அவர் பின்னாடி எப்படி போகணும்னு சொல்லக்கூடியவங்க. விஜயகாந்த் சினிமா நடிகர் தான், அவர் கூட நீங்கள் கூட்டணி வைக்கலையா? ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கலையா? உங்களுக்கு முதல்ல எம்எல்ஏ அப்படிங்கிற அங்கீகாரத்தையே ஜெயலலிதா தானே கொடுத்தாங்க. ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சிங்களே, அது உங்களுக்கு அவங்கள கூத்தாடியா தெரியலையா? இப்போ துணை முதல்வர் அப்படின்னு சொல்லி பாராட்டி சீராட்டுறீங்களே உதயநிதி ஸ்டாலின், அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி சிறைக்கு சென்று வெளியே வந்துட்டு தான் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாரா? அவரும் ஒரு நடிகர் தானே, ஒரு கூத்தாடி தானே உங்களுடைய பார்வையில். அப்போ அவரை நீங்கள் ஆதரிக்கலாம், விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடாதா? நடிகர்னு சொன்னால் எல்லாருமே நடிகர் தானே. விஜய் அவர்களாவது சாதாரண குடும்பத்தில் பிறந்து அவருடைய அப்பாவினுடைய உழைப்பில் அவர் டைரக்டர் ஆகி அவர் அறிமுகம் செய்து அதற்கு பிறகு முழுமையாக தன்னுடைய திறமை தகுதியை வளர்த்து கொண்டு சினிமா களத்தில் நின்று ஜொலித்து அதன் மூலமாக பாப்புலாரிட்டி கிடைச்சி அதன் மூலமாக மக்களுடைய செல்வாக்கை பெற்று அரசியலுக்கு அந்த செல்வாக்கை அப்படியே அரசியல் களமாக மாற்றுகிறார்கள். உதயநிதி வேணுமுன்னே பிளான் பண்ணி, எப்படியும் உதயநிதி ஒரு தத்தின்னு தெரியும் யாருக்கு? திமுகவுக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு. அவரே தத்தின்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் எப்படியோ அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்லாம் அப்பாவோட சேர்ந்து என்னெல்லாமோ பண்ணி எடுத்து எப்படியோ மேட்ச் பண்ணி வந்துட்டாங்க. அப்போ தன்னுடைய மகனையும் அவனுடைய இருப்பை இங்கே உறுதி செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த பப்ளிசிட்டி வேணும். அப்போ பப்ளிசிட்டிக்கு என்ன வேணும்? கிரிக்கெட் விளாட போகலாமான்னா வராது. சரி, வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் போகலாமான்னா வர வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன இருக்குது? சரி, சினிமா நடிக்கணும், நடிப்பு மட்டும் வருமானா வராது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போ சந்தானத்தை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சந்தானத்தை வச்சு, சந்தானம் ஹீரோவாக வச்சு, இவர் காமெடி ஆக்டர். ஆனால் முதல்ல இவர் பேர் வந்ததுனால, இவருக்கு அந்த படத்தில் ஹீரோயின் இருந்ததுனால இவரை ஹீரோ மாதிரி ஆக்கி அப்படி ஒரு படம் எடுத்து இந்த வேண்டாம் இருப்பா பிள்ளைய புத்து காண்டாமிருகம்னு பேர் வச்சது மாதிரி வேற வழி இல்லை. படம் எடுத்து படம் எடுத்தோடனே உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மண்டபம்னு சொல்லி இந்த திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞரணியை அப்படியே மாற்றி அவனுங்களை வச்ச படத்தை ஓட வச்சு ஒரு பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில் அறிமுகம் செய்து அதற்கு பிறகு அரசியல் களத்தில் வராரு. 2018 வராரு, 21 சீட்டு, 24 துணை முதலமைச்சர். இப்போ உதயநிதி ஸ்டாலினை ஆதரிக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களை தாராளமாக ஆதரிக்கலாம். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்லக்கூடியவன் உதயநிதியை சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி பேசுகிறதா இங்கே சிரிப்புக்குரியதாக நகைப்புக்குரியதாக இருக்கிறது. விஜய் அவர்களை கூத்தாடின்னு சொல்லக்கூடியவன் உதயநிதியை அந்த பார்வை பார்ப்பது கிடையாது. ஏதோ அவர் ஆரம்பத்திலேருந்து 18 வயசுலேருந்தே அரசியல் களத்தில் இருந்து அரசியலுக்காக போராடி மக்களுக்காக போராடி அதன் மூலமாக பப்ளிசிட்டி ஆன ஒரு மாதிரி பேசுகிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். சரி, ரெண்டாவது என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு பின்னாடி பிஜேபி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி சீமானை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி.
அப்போ சீமான் வந்து கடுமையாக பிஜேபி எதிர்க்கிறாரு, கடுமையாக பிஜேபிக்கு எதிராக செயல்படுகிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் சீமானை எப்படி நீங்கள் பிஜேபி பி டீம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் கடுமையாக எதிர்க்கிறதே பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை பெறுவதன் மூலமாக திமுகவை பலவீனமடைய செய்வதற்கு தான். பிஜேபிக்கு எதிரான ஓட்டுகளை தான் வாங்கி அவர் ஓட்டை பிரிக்கிற காரணத்தினால எப்படியாவது பிஜேபி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறாங்க. சரி, அப்போ தளபதி பெருசாக எதிர்க்கலையே, பெருசாக ஹார்ஷாக பேசலையே பிஜேபியை, அப்போ ஏன் அவரை வந்து பிஜேபி பி டீம்னு சொல்கிறீங்க? அதனால தான் பிஜேபி பி டீம் சொல்கிறோம். இவர் தான் பிஜேபி எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரே. என்னடா இது, ஒரு லாஜிக் வேண்டாமா? சீமான் கடுமையாக எதிர்க்கிறார், அதன் காரணமாக ஒரு பிஜேபி பி டீம். இவர் கடுமையாக எதிர்க்கல, அதனால் இவரும் பிஜேபி பி டீம். என்னடா லாஜிக் இது? சரி, திருமாவளவனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களே, திருமாவளவன் அவர் கடுமையாக எதிர்க்கிறார், அப்போ அவரும் சீமானும் ஒன்று தானே? இல்லை, அது வேற. ஏன் அப்படின்னா திருமாவளவன் எங்கே இருக்கிறாரு? திமுக கூட்டணியில் இருக்கிறாரு. திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் புனிதராயிருவார், அவர் வந்து இதாகிடுவார். பொதுவாக திருமாவளவன் அவர்கள் மேலே நமக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்குது. சமரசம் இல்லாத ஒரு போராளி, அதாவது சங்கிகளிடம் சமரசமே செய்யாத ஒரு மனுஷன், அதில் மாட்டுக்கிறது இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், திமுக தன்னுடைய வாக்கு சதவீதத்தை, அதை குறிப்பாக சிறுபான்மை வாக்குகளை நிறுத்தி அதை நம்பியே இருக்கக்கூடியவர்கள். அப்போ சிறுபான்மை வாக்குகள் எப்படியாவது ஸ்பிளிட் ஆகிடக்கூடாது, அதன் காரணமாக விஜய் அவர்களுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு குருலக வெற்றி கழகத்தையும் தளபதி அவர்கள் மேலேயும் முழுக்க அவதூறை பரப்பி வருகிறார்கள். சரி, சிறுபான்மை பாதுகாவலராக இருக்கிறீங்களே, நீங்கள் என்னடா செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு பதிலே கிடையாது. இந்த 5 வருஷமாக நான் சவால் விட்டு சொல்கிறேன், 5 வருஷமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகளே நாம் கேட்குறோம், சவால் விட்டு கேட்குறோம். இந்த 5 வருஷமாக முஸ்லீம்களுக்கு இவர்கள் செய்த நன்மை என்ன? முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு, முஸ்லீம்களுடைய கல்வி மேம்படுவதற்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? இன்றைக்கி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க, சென்னையில் வந்து ஹஜ் இல்லம் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஜ் இல்லம் உருவாக்குறது, இந்த முஸ்லீம் இமாம்களுக்கு, பள்ளிவாசல் இமாம்களுக்கு சைக்கிள் கொடுக்கறது, இதையெல்லாம் தாண்டி முஸ்லீம் சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக, முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக என்ன மாதிரியான செயல் திட்டங்களை வடிவமைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது முஸ்லீம்களுடைய வாக்குகளை மட்டும் பெறணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு கூட இந்த ஹஜ் இல்லம் அதை இருப்பதற்கான அறிவிப்பு ஏன் வருது அப்படின்னா, 2026 தேர்தல் வருது. அப்போ தேர்தல் வரும்போது என்ன செஞ்சோன்னு சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு ஹஜ் இல்லம் கட்டி தந்தோம், முடிஞ்சு 8% வாக்குகளும் திமுகவுக்கு தான், கண்ணை மூடிட்டு போடணும், இல்லை அப்படின்னா பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய ஆபத்தான அரசியல் பாருங்க. இப்போ எல்லா சமூக மக்களும் எல்லாரையும் ஆதரிக்கிறார்கள், அதே மாதிரி முஸ்லீம் சமூக மக்களும் எல்லாரையும் ஆதரிக்கிறாங்க, தளபதியும் அதிகமாக ஆதரிக்கிறார்கள். ஆனால் அதை வந்து ஆதரிப்பது போன்று வெளியே காட்டக்கூடாது. இவர்கள் 2 பேருக்கும் முரண்பாடு இருக்குது, 2 பேருக்கும் பகை இருக்குது அப்படிங்கிறது மாதிரி வெளியே காட்டணும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய சித்து விளையாட்டு. இதன் காரணமாக யாருக்கு பாதிப்பு? முஸ்லீம்களுக்கு தான் பாதிப்பு. ஏன் அப்படின்னு சொன்னால் திமுகவே நம்பி இருக்கணும், திமுக கொடுத்தா மட்டும்தான், திமுக செஞ்சால் மட்டும்தான் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் முழுக்க திமுகவை நம்பி இருக்கணும். இப்படி நம்பி இருக்கும்போது என்ன ஆகும்? இவர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ கொடுக்க மாட்டாங்க. நான் கேட்குறேன், 2014 இருந்து திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி அங்கம் வகிக்குது, முஸ்லீம் லீக் அங்கம் வகிக்குது. நீங்கள் கடந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு சீட்டு கொடுக்கல. சரி, அன்னைக்கு இருந்த சூழல் ஆப்போசிட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணியாக இருக்கிறது, ஒருவேளை அன்னைக்கு கொடுக்க முடியாத சூழல் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். 2021 சட்டமன்ற தேர்தலில் 2 சீட்டு, 2016 அதே கூட்டணியில் இருந்து மனிதநேய மக்கள் கட்சி வாங்கிய சீட்டுகள் 5, அதில் 1 திருப்பி கொடுத்துட்டாங்க, 4 சீட்டில் போட்டிடுறாங்க. 2021 5 வருடம் கழிந்து அதே மாதிரி அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி பெறக்கூடிய சீட்டுகள் வெறும் 2, அது முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இல்லாத தொகுதி. 2026 என்ன சூழல்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு சமுதாய அடையாளத்தோடு சமூகத்தினுடைய நலனோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியையே கபலீகரம் பண்ணி நாசம் பண்ணவங்க. இந்த கட்சியை மட்டுமல்ல, முஸ்லீம் லீக்குன்னு சொல்லக்கூடிய கட்சி, முஸ்லீம் லீக் கட்சி தமிழ்நாட்டினுடைய முதல் எதிர்க்கட்சி, சென்னை மாகாணத்தினுடைய முதல் எதிர்க்கட்சியாக இருந்தவர்கள், அந்த அளவுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் பெற்றவர்கள். திமுகவோடு கூட்டணி வச்சாங்க, முழுக்க திமுக காரணமாக மாறி கட்சியே அடைஞ்சு நாசமாக போயிடுச்சு. சரி, கட்சிக்குள்ளேயாவது திமுக உள்ளேயாவது இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுத்தாங்களான்னா கிடையாது. இன்னைக்கு விஜய் அவர்களே முஸ்லீம்களுக்கு எதிரின்னு சொல்றாங்க. தலைமை நிர்வாகிகளில் ஒரு பெண், முஸ்லீம் பெண் நிர்வாகி. உங்க திமுகவில் ஏதாவது தலைமை நிர்வாகி யாராவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா?
ஒரு மாவட்ட செயலாளர் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 4-5 பேர் மாவட்ட செயலாளர்கள். இன்னும் முக்கியமான பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ஸோ இப்படி முஸ்லீம்கள், இந்து, கிறிஸ்தவர்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாக பார்த்து எல்லாருக்குமான ஒரு அரசியல் கட்டமைப்பை தமிழக வெற்றி கழகம் செய்து, அதன் காரணமாக இன்றைக்கு முஸ்லீம்கள் பெரும்பாலும் நம்மளை ஆதரிக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் நமக்கு ஆதரவு இருக்கிறது. இந்த திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில இந்த ஃப்ரெஞ்சு குரூப் தான் நம்ம எதிர்க்கிறார்களே தவிர மற்றபடி பரவலாக முஸ்லீம் சமூகத்திலும் தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆதரவு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கூட போகும்போது இன்னும் கடுமையாக பிஜேபி எல்லாம் நம்ம எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3% வாக்குகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு கன்ஃபார்மா வரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இது திமுகவுக்கு தெரியும். அப்ப இதை எப்படியாவது நாசம் பண்ணிடணும், இதை எப்படியாவது மோசம் செஞ்சிடணும், இதை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் வன்னியரசு மாதிரி கூலிக்கு மாரடிக்கக்கூடிய ஆட்களை திமுக இன்னைக்கு ஏஜென்ட் மாதிரி உருவாக்கியிருக்கிறோம். நாம் என்ன கேட்குறோம் வன்னியரசிட்ட, நீங்கள் முஸ்லீம்களுடைய அச்சுறுத்தல் காரணமாகத்தான் தளபதி ஒன்றிய அரசிடம் இந்த கோரிக்கையை வச்சாரு சொல்கிறீங்களே, இது உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஒன்றில் பிஜேபி தரப்புலேருந்து சொல்லியிருக்கணும், அல்லது நம்ம தரப்புலேருந்து சொல்லியிருக்கணும். நம்ம தரப்புலேருந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பிஜேபி தரப்புலேருந்து தான் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்போ பிஜேபி தரப்பில் யாரோடு நீங்கள் கூட்டில் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத வன்னியரசு தெளிவுபடுத்தணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வன்னியரசு எச் ராஜா மாதிரி தான், பிஜேபியில் இருக்கக்கூடிய எச் ராஜா மாதிரி உண்மைக்கு புறம்பான செய்திகளை அழிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பார். இதன் காரணமாக நம்மளை ஒரு பொய்யன்னு சொல்லி இந்த மக்கள் காரி துப்புவாங்களே அப்படிங்கிற எந்த விதமான கூச்சநாச்சம் ஹச் ராஜாவுக்கு கிடையாது. அதே தான் வன்னியரசுக்கும். வன்னியரசும் போகிற போக்கில் எதையாவது அடிச்சு விட்டுட்டு போகிறது, அதன் காரணமாக நம்மளை ஒரு பொய்யன் அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் சொல்லுமே அப்படிங்கிற எந்த விதமான கூச்சமும் வன்னியரசுக்கு கிடையாது. ஸோ எது எப்படியோ இவருடைய அரசியல் சித்து விளையாட்டுகள் இன்னும் 10 மாதத்துல இன்னும் அதிகமாக இதே மாதிரியான பொய்யான தகவல்களையும் அவதூறுகளையும் இவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல இருக்கிறோம். எங்கேயுமே நம்ம பின்வாங்க போறதில்லை. 2026 களம் அப்படிங்கிறது திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையில் தான் இருக்க போகிறது. நிச்சயமாக திமுகவினுடைய இந்த பகட்டு அரசியலை, திமுகவினுடைய இந்த பொய் அவதூறு அரசியலை அடக்கி அதை அழித்து நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பு சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.